இப்படி முரண்பாடுகள் வருகின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் மிக முக்கியமாக பிள்ளைகளில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? நிச்சயமாக பிள்ளைகளுக்கு முன்னால் நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்காமல் குரலை உசத்தி பேசியோ அல்லது தகாத வார்த்தைகளை பாவிச்சோ நாங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக அதை பார்த்து வளர்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. குழந்தைகளுக்கு முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து ரொம்ப சத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி குரலை வந்து உயர்த்தி அப்படி பேசக்கூடிய நிலைமைகள் வந்து பல குடும்பங்களில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அது வந்து அவங்க யோசிக்கிறது எங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து நாங்கள் பேசிக்கிறோம், ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது குழந்தைகள் முதல் கொண்டு ஒரு அளவு வளர்ந்த பிள்ளைகளையும் கூட ஏதோ பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உதாரணத்துக்கு எப்படியான பாதிப்புகள் குழந்தைகளுக்கு சென்றடைகிறது? குழந்தைகள் எப்படியான பாதிப்புகளை எதிர்நோக்குறாங்க? இப்போ குழந்தைகள் வந்து ஒரு அமைதியான ஆரோக்கியமான ஒரு சூழல் தான் அவங்களோட மூளை வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அப்போ ஒரு அமைதியான சூழலில் தான் அவங்க விளையாட்டிலேயோ அல்லது படிப்பிலேயோ அக்கறை செலுத்தி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த பிள்ளைகள் வளருது. இப்போ வீட்டு சூழல்ன்றது பிள்ளைக்கு மிக முக்கியம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் உடுப்பில் துணியிலேருந்து எல்லாம் அவங்க 100க்கு 100 எங்களில் தங்கித்தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் 100க்கு 100 தங்கி இருக்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளவு குழம்புவோம். உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வைங்க. யாரோ சொல்கிறாங்க இந்த கம்பெனியில் பிரச்சனையா, அவங்க கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளே போகுது அந்த கம்பெனி என்று சொல்லும் பொழுது அந்த கம்பெனியை நம்பி வாழ்கிற எனக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுமா? ஒரு டென்ஷன் ஏற்படத்தானே போகிறது. ஐயோ எனக்கு தொழில் இல்லாமல் போயிருமோ, எனக்கு வர வேண்டிய சம்பளம் வராமல் போயிருமோ, அப்போ நான் என்ன செய்கிறது? இப்போ இதை நம்பித்தானே நாங்கள் லோன் எடுத்துருக்கேன், இதை நம்பித்தானே நான் பிள்ளையை படிக்க அனுப்பியிருக்கிறேன். இத்தனையோ குழப்பங்களுக்குள்ளே உள்ளாகும். நான் தொழில் செய்கிற இடத்துல பணத்துக்கு மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். ஆனால் ஒரு பிள்ளை அப்பா அம்மா இல்லை 100க்கு 100 விதமாக எல்லாத்தையுமே நம்பி இருக்கிறேன். அப்போ அப்பா அம்மாவுக்கு இடையில் ஒரு உறவு பிரச்சனை என்று வரும்பொழுது, சத்தம் போடும் பொழுது, நான் இப்படி நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படியா எனக்கு வார்த்தைகள் எல்லாம் வரும் பொழுது பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு அழுத்தத்தை அது கொடுக்க போகிறதுன்றதை நாங்கள் யோசிக்கணும். எனக்கு இந்த இடத்துல வேலை போனால் இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிடலாம், வேலை இல்லாமல் கூட ஒரு கொஞ்ச நாள் சமாளிக்கலாம். ஆனால் அப்பா அம்மா இல்லாமல் பிள்ளை ஒரு நாள் உயிர் வாழையிலுமா? எங்கே படுக்கிறது, எங்கே சாப்பிட்றது, ஸ்கூல் போகிறது, அந்த பிள்ளைன்ற முழு இருப்புமே ஒரு கேள்விக்குறி ஆகுதில்ல. அப்போ அந்த பிள்ளைக்கு அது எவ்வளோ ஒரு டென்ஷனை கொடுக்கும் எங்களோட வார்த்தை பிரயோகங்கள். அப்போ பிள்ளைன்ற உணர்வு வளர்ச்சி, ஒரு நிம்மதியற்ற தன்மை, படிப்பு கல்வி வளர்ச்சி எல்லாத்திலையுமே பாதிப்புகள் ஏற்படும். உதாரணமாக இப்போ ஆராய்ச்சிகள் காட்டுது, ஒரு அமைதியான குடும்ப சூழலில் வளர்கிற பிள்ளைகள் நிச்சயமாக 20-30 வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நல்ல தொழில் செய்கிறாங்க, அவங்களோட கற்றல் கூடவா இருக்குது. அதே நேரத்தில் இப்போ குடும்பத்துக்குள்ளே தகராறு, நாளைக்கு அப்பா அம்மா சும்மா கதைக்கு சொல்லியிருக்கலாம் நான் இப்படின்னா விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் பிள்ளை அதை சீரியஸாக தான் எடுக்க போகுது. அப்படியான சூழலில் வளர்கிற பிள்ளைகளோட கல்வி செயல்பாடுகள் குறைவாகத்தான் இருக்குது. அவங்க பெருசாக வரக்குள்ள அவங்களோட அடைவு மட்டம் பொருளாதார ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ அவங்களோட அடைவு மட்டங்கள் குறைவாகத்தான் இருக்குன்றதை ஆராய்ச்சி காட்டுது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க. அதாவது நான் சொல்கிறத நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அதிகாரமிக்க ஒரு தொனி, அந்த தொனியின் மூலமாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லலாம். எனவே அப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. ஒரு பிரச்சனை ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து குரலை உயர்த்துறார், அதிகாரத்துணை பயன்படுத்தி சில விஷயங்களை செய்கிறாரு. அப்போ மற்றவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் திருமணம் முடித்த பிறகு எனக்கு தெரியான பிரச்சனை மனைவிக்கு தெரியான பிரச்சனை என்று வரப்போகிறது இல்லை. என்னை வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாம் மனைவிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் போகிறது. அதே மாதிரி மனைவிக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்னிலும் தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் போகிறது. அப்போ எங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் எங்கள் இருவருக்கும் வரப்போகிற பிரச்சனைகள். நாங்கள் இருவரும் இணைந்து ஒரு குழுவாக ஒரு டீமாகத்தான் இதற்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும் முதலாவது. ஆகவே இதிலே இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. நீங்கள் கூறியது போல நாங்கள் ஒன்றில் இருவருமாக இணைந்து இதை வெற்றி கொள்ளப் போகிறோம், அல்லது நாங்கள் இருவருமாக இங்கு தோற்றுவிடப் போகிறோம். அந்த வெற்றி தோல்வி தான் டாக்டர் மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. யார் வின் பண்ணுறது இந்த குடும்பத்தில், நான் சொல்கிறது சரியாக வருது அப்படிங்கிற மாதிரி.
நீங்கள் சொன்னதான் சரி. அதாவது நான் வெற்றி பெற்று என் மனைவி தோற்கிறது நடக்க போகிறது அல்ல. அதே மாதிரி மனைவி வெற்றி பெற்று நான் தோற்க போகிறது அல்ல. ஒன்றில் இருவரும் வெற்றி பெறப் போகிறோம் அல்லது இருவரும் தோற்கப் போகிறோம். இதை மறந்து நான் எனது மனைவிக்கு முந்திக்கொண்டு நான் அவரை வெற்றி கொள்ள வேண்டும் என்றோ அல்லது மனைவி வெற்றி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது தான் அங்கே தவறானது. நாங்கள் இருவரும் ஒரு டீம். இப்போ ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற பிளேயராக இருப்பார். எத்தனையோ லட்சக்கணக்கான ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர் கோல் அடிக்க வாரார். அவருக்கு விளங்குது தான் அடித்தால் அங்கே நிப்பாட்டுப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார்? இன்னொரு ஆளுக்கு பாஸ் பண்ணுறார். அவர் அடித்து கோல் போகிறது. கோல் அடித்த பெருமை இன்னொருவருக்கு போகிறது. ஆனால் டீமில் எங்கள் 2 பேருக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு டீம் தானே, வெற்றி 2 பேருக்கும் தானே வருகிறது. அந்த மனப்பக்குவத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த கையாள்கின்ற உத்தி அந்த விஷயத்தை வந்து சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்துல நான் கோல் அடிக்க முற்பட்டு கோல் தடுக்கப்பட்டால் எனக்கும் தோல்வி, அவருக்கும் தோல்வி, எங்களோட குழுவுக்கு எங்களோட டீமுக்கே இது தோல்வியாகத்தானே வரப்போகிறது. அப்போ இதில் நாங்கள் தனிப்பட்ட வெற்றி என்ற ஒருவருக்கு இல்லை, எங்கள் இருவருக்கும் தான் வெற்றி. இதை முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ளும். இந்த வாழ்க்கை பயணத்திலே என்னுடைய டீம்மேட் என்று இணைந்திருப்பவர் எனது கணவனோ மனைவியோ, நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் இந்த போட்டியிலே வாழ்க்கை போட்டியிலே வெற்றி பெறப் போகிறோம். நான் வெற்றி பெற்று மனைவி தோற்பதாகவோ மனைவி வெற்றி பெற்று நான் தோற்பதாகவோ ஒரு நிலை ஒன்று வரப்போவது இல்லை. இதை முற்று முழுதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்காவிட்டால் நிச்சயமாக எங்களது டீம் தோற்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. அதாவது நான் வெற்றியா நீ வெற்றியா என்று பார்த்து குடும்பத்தினுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து தோல்வியடைய போகிறது. தோல்வியிலே 2 பேருக்கும் அல்ல, முழு குடும்பத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விதான் அது.